guys, welcome back to another video. இந்த வீடியோல சென்னையில நடந்த க்ளோ புக் ஃபேர்ல நான் என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ க்ளோ புக் ஃபேர்ல வந்துட்டு per கேஜி புக்ஸ் இவ்வளோ ரேட்னு சொல்லி சேல் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோட எண்ட்ல நான் வந்துட்டு எவ்வளோ புக்ஸ் வாங்கியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வந்துச்சுன்னு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நான் இந்த புக் ஃபேர்ல வாங்கின புக் வந்துட்டு என்னன்னா இந்த ட்வைலைட் சீரீஸ். ஸோ இதில் மட்டும் டோட்டலாக 8 புக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் இப்போது 3 புக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு ட்வைலைட் அண்ட் தென் செகண்ட் புக் வந்து எக்லிப்ஸ் அண்ட் தேர்ட் புக் நியூ மூன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த புக் படிச்சிருக்கீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் தாட்ஸ்லாம் வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் புக் வந்துட்டு மீ பிஃபோர் யூ பை ஜோஜோ மோயர்ஸ். இந்த புக் வந்துட்டு நான் ஸ்டோரியாக லைக் இந்த புக்கோட ஃபிலிம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னென்னா நம்ம ஃபிலிம் பார்த்தாலுமே புக் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பெர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபீல் பண்ணுறதுக்காகவே இந்த புக் நான் வந்து வாங்கினேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் புக் வந்துட்டு நிக்கோலஸ் ஸ்பார்க்ஸோட சீமி. ஸோ இதுக்கு முன்னாடி இவரோட வாக் டு ரிமெம்பர் புக் வந்து நான் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த புக் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ மற்ற புக்ஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இந்த புக்கில் எந்த சீனுமே இல்லைனாலுமே இந்த புக்கோட ஃப்ரண்ட் கவரில் மட்டும் இது மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஏனே தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அக்கா பசங்க வந்துட்டு நீ என்ன புக்கு படிக்கிற இது மாதிரிலாம் ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய ரகலையே பண்ணாங்க. இந்த புக் கவரெல்லாம் மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஜேன் ஆஸ்டனோட 2 புக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அண்ட் தென் ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ். இந்த புக் வந்துட்டு நான் வந்துட்டு எங்கள் ஸ்கூல் லைப்ரரியில் வந்துட்டு ஒரு பாதி பேஜ் படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த புக் வந்துட்டு நான் மறந்துட்டேன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலி 2 இயர்ஸ் கழித்து இந்த புக் மறுபடியும் வாங்கியிருக்கேன். ஜேன் ஆஸ்டனோட ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் அண்ட் தென் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. இந்த புக்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த புக்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் ஜான் கிரிஷமோட த ரோக்யூ லாயர். ஸோ இது வந்துட்டு ஒரு த்ரில்லர் புக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ளர்ப் வந்துட்டு லைக் செபஸ்டியன் ட்ரெட்னு ஒரு லாயர் இருக்கார். அண்ட் யாருமே எடுக்காத கேஸை வந்து இவர் ஒன்று எடுக்கிறாரு. லைக் என்னென்னா ஒரு ட்ரக் யூஸ் பண்ண ஒருத்தர் வந்துட்டு ஒரு 2 லிட்டில் கிட்ஸை வந்துட்டு கேர்ள்ஸ் அவங்கள வந்து மர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போது இந்த கேஸ் எந்த அட்வொகேட்டுமே எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் இந்த செபஸ்டியன் ட்ரெட்ங்கிற பர்சன் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த புக் வந்துட்டு லைக் எப்படி அவர் ப்ரூவ் பண்ணுறாரு அதை பற்றி போகும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஐடியா இல்லை. படிச்சுட்டு கண்டிப்பாக ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் அடுத்த 2 புக்ஸுமே வந்துட்டு ஜான் கிரிஷமோட புக்ஸ் தான். ஒன் வந்து த கன்ஃபெஷன். ஸோ இந்த புக்கோட ப்ளர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணி அண்ட் அவங்கள வந்துட்டு பரி பண்ணுறாரு. பட் அந்த கொலை பண்ணவர் வந்து இன்னொருத்தர் மேலே வந்துட்டு இது மாதிரி வேற ஒருத்தர் மாட்டி விட்டு இவர் எஸ்கேப் ஆகுறாரு. இயர்ஸ் லேட்டர் இந்த மாட்டி விட்ட பர்சன் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது, அவர் சாவ போகிறான்னு தெரியுது. அட் த சேம் டைமில் வந்துட்டு அவர் யாரை மாட்டி விட்டாரோ அவருக்கு வந்துட்டு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டெத் சென்டென்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இவருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது. இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா லைக் இந்த கொலையை நான் தான் பண்ணேன், அவர் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவர் போய் கன்ஃபெஷன் கொடுக்க போவார். ஸோ அதை பற்றின புக் தான் அது த கன்ஃபெஷன். இதை பற்றி யாராவது படிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தாட்ஸை. அண்ட் தென் த நெக்ஸ்ட் புக் வந்துட்டு ஜான் கிரிஷமோட த கிங் ஆஃப் தாட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு பப்ளிக் டிஃபெண்டரோட ஆஃபீஸில் நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஸோ நான் ஏனே தெரியல, லா படிக்கிறதுனாலையும் என்னமோ தெரியல, மோஸ்ட்லி இது மாதிரி லாயர் ஸ்டோரியும் பார்த்தோடனே பின்னாடி ப்ளர்பை படித்தோடனே சரி எப்படி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ டோட்டலாக ஜான் கிரிஷமோட புக்ஸ் வந்துட்டு ஒரு 3 புக்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஜேன் ஆஸ்டனோட புக்ஸ் ஒரு 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நிக்கோலஸ் ஸ்பார்க்ஸோட புக் 1. அண்ட் தென் ஜோஜோ மோயஸோட மீ பிஃபோர் யூ அண்ட் ட்வைலைட் சீரீஸ் அந்த 3 புக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக 3, 4, 5 அண்ட் தென் 10 புக்ஸ் வந்து நான் இந்த புக் ஃபேரில் டோட்டலாக வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த புக் வந்துட்டு அரௌண்ட் 1351 அப்ராக்சிமேட்டாக வந்துச்சு. ஸோ எனக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல டீல் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ ஒரு புக்ஸ் தனியாக வாங்கினாலே 150 அது மாதிரிலாம் வரும். அண்ட் ஜேன் ஆஸ்டனோட புக் வந்துட்டு நான் செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்பில் பார்த்தப்போமே வந்துட்டு 150 தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த 10 புக்ஸ் வந்துட்டு 1300ங்கிறது ஒரு மாதிரி
ஓகே. அது மாரி தான் தோணுச்சு. அண்ட் இந்த புக்ஸ் எல்லாமே டோட்டலா 3.5 அப்ராக்ஸிமேட்லி 3 பாயிண்ட் சம் வாட் வந்துச்சு. ஸோ நீங்களும் இது மாரி க்ளோ புக் ஃபேர் போயிருக்கீங்களா? நீங்க என்ன புக்ஸ்லாம் செலக்ட் பண்ணீங்க? உங்களோட அந்த தாட்ஸ் அந்த புக் ஃபேர பத்தி எப்படி இருந்துச்சு? மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த புக்ஸ்ல ஏதாவது நீங்க ஏதாவது புக் நீங்க படிச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.